நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேருடைய குரலெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் உம்முடைய குரல் ஒன்று தான் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மார்க்கு 9:22. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிசாசு பிடித்தவனை இயேசுவிடம் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி சீஷர்கிட்ட கொண்டு போகிறாங்க. சீஷர்களால் முடியலன்னொன்னே இயேசுகிட்ட வராங்க. இயேசுகிட்ட அந்த தகப்பன் சொல்கிறார், என் மகனை ஒரு பிசாசு பிடித்து அலக்களிக்கிறது, அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் வாட்டுகிறது. திடீர்னு தண்ணீரில் விழுந்து கிணறோ ஏரியில் விழுந்து சாகிறேன்ட்டு ஓடுகிறான். சில நேரம் தீயை தன் மேலே வைத்து கொண்டு சாகணும்னு ஓடுறான். எங்களுக்கு பயமாக இருக்கிறது. எத்தனை நாட்களாக சிறு வயதிலிருந்து அவனுக்குள்ளே இருக்கிறது. உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன். நீர் பிசாசுகளை விரட்டுகிறீர், அற்புதங்களை செய்கிறீர். இயேசுவிடம் அவன் வருகிறான். இயேசு எப்படியாவது சுகம் கொடுப்பார் அப்படின்னு வந்து தான் இயேசுட்ட அந்த வார்த்தை என்ன சொல்கிறார்? நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். சில பேர் சில குஷ்டரோகிகளும் ஆண்டவர்கிட்ட அதைத்தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் செய்யும், இல்லாட்டி விட்டுரும். அதான் அர்த்தம். உமக்கு சித்தமானால் செய்யும். அதே மாதிரி தான் இந்த தகப்பனும் வைத்தியர்கிட்ட போயிருப்பான், மந்திரவாதிகிட்ட போயிருப்பான், இன்னும் சில பேர்கிட்டலாம் போயிருப்பான். அங்கே ஒன்றுங்க இந்த பிசாசு போகலை. சீஷர்களாலே விரட்ட முடியல. அதனால தான் இயேசுகிட்ட அப்பா, நான் எல்லா முயற்சியும் செஞ்சிட்டேன், நீர் ஏதாவது செய்யணும், செய்யுங்களேன். எவ்வளோ ஒரு பரிதாபமான கண் கலங்கியோடு ஒரு எதிர்பார்ப்போடு, அதுவும் நீர் செய்யும் என்று உறுதியாக சொல்லலை, நீர் ஏதாவது செய்யணும் செய்யுமே அப்படின்னு. இதே வார்த்தையை இன்னைக்கு அநேக பேர்கள் இந்த டிவியில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னது உண்டு. சில பேருக்கு தலைவலி, எல்லா மருந்து மாத்திரெல்லாம் சாப்பிட்டும் கேட்கல. ஆண்டவரே, எப்படியாவது இந்த தலைவலியை குணமாக்கும், ஏதாவது செய்யும் ஆண்டவரே. இருமலினால் கஷ்டப்படுவாங்க. எல்லா மாத்திரை, எல்லா டானிக்கு எல்லாம் செஞ்சோம், பேச முடியாதபடி இருமல். அப்போ சில நேரம் ஜெபத்தில் ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கப்பா ப்ளீஸ், பேச முடியல, என்னால் தூங்க முடியல, ஏதாவது செய்யுமே. நிறைய பேர் நிறைய சூழ்நிலைகளை இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறோம் அல்லவா? அதனால தான் இவனும் என்ன செய்கிறான்? ஏதாவது ஒரு செய்யும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சில பிச்சை எடுப்பவர்கள் அம்மா தாயே ஏதாவது பிச்சை போடுங்களேம்மா. அவன் எவ்வளவு எது கொடுத்தாலும் சரி, சாப்பாடு கொடுத்தாலும் சரி, டிஃபன் கொடுத்தாலும் சரி, என்னத்தையோ 1 ரூபாயோ 2 ரூபாயோ கொடுத்தாலும் சரி, ஏதோ ஒன்று எனக்கு போடுங்களேன், பசியாக இருக்கிறது. அவன் எவ்வளவு தாழ்மையோடு எவ்வளவு பரிதாபமான முறையில் கேட்டானோ அதுபோல தான் இந்த தகப்பனும் கேட்கிறான்.
ஏதாவது செய்யுமே எனக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய பேர் மார்த்தாள் மரியாளும் பாருங்க, லாசரு மரித்து விட்டான். 4 நாள் கழித்து இயேசு வருகிறார். மார்த்தாள் ஓடுகிறாள். நீர் இங்கே இருந்திருந்தீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஏன் நீங்க இல்லை? இருந்திருந்தா அவன் இறந்திருக்க மாட்டானே. கிதியோன் கேட்கவில்லையா? ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நேரிடுகிறது? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? நிறைய பேருடைய பெருமூச்சு அதுதான். ஏன் எங்களுக்கு சுகம் இல்லை? ஏன் எங்க ஜெபத்துக்கு பதிலை? ஆண்டவரே நீர் ஏதாவது செய்யுமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு தகப்பனின் ஒரு பரிதாபமான வார்த்தை. எல்லாத்திட்டையும் போய் பார்த்தாச்சு, ஒருத்தர்கிட்டையும் சுகம் இல்லை. அதனால தான் கடைசியாக இயேசுவிடம் வருகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 24, மார்க் 9:24 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே தெளிவாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஏதாவது ஒன்று செய்யுமேன்னு உடனே தோல்ல கைவிட்டு அவன் விசுவாசத்தை பலப்படுத்த, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சொன்ன உடனே அவனுடைய அவிசுவாசம் போயிருச்சு. முதல்ல ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது மழை முடிஞ்சா செய்யும், ஏதாவது செய்யும். எல்லாத்திட்டையும் போய் பார்த்துட்டேன், ஒருத்தராலையும் முடியலை. எப்படி உம்மால முடியுமா? முடியாத, ஏதாவது செய்யுமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை அற்ற நிலைமையில் ஒரு அவிசுவாசத்தோடு, அரகுற விசுவாசத்தோடு வருகிறான். ஆனால் ஆண்டவர் அவன் தோளில் கையை வச்சுட்டு விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும் சொன்ன உடனே அவன் அவிசுவாசம் நீங்கி விடுகிறது. விசுவாசம் வந்துருச்சு. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மால் என் பையன்கிட்ட உள்ள பிசாசை விரட்ட உம்மால் முடியும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே கண்ணீரோடு சொல்கிறான். உடனே பிசாசை அதட்டுகிறான். அந்த பிசாசு அவனை விட்டு போய் விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக பேருக்கு அந்த விசுவாசம் இல்லாததுனால தான் இந்த வாயின் வார்த்தைகள் வருகிறது. தேவனால் செய்ய முடியும், தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். நிறைய பேர் சூழ்நிலைகளை பார்த்து அவிசுவாசம் வந்து விடுகிறது. இவங்கெல்லாம் எங்கே செய்ய போகிறாங்க? என் மாப்பிள்ளை எங்கே வீடு கட்ட போகிறாரு? அதெல்லாம் நடக்குமா? அவிசுவாசம். சூழ்நிலைகளை பார்த்து தான் அவிசுவாசப்படுகிறோம். ஆனால் எதற்கெல்லாமோ விசுவாசம் வைக்கிறோம், ஆனால் தேவன் மீது மட்டும் விசுவாசம் வைப்பது கிடையாது. அப்படித்தானே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே? நீங்களாம் விமானத்தில் போகிறீங்க, இல்லது ட்ரெயினில் போகிறீங்க, டிரைவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவன் கருப்பா, நிறமா, வெள்ளையா, கட்டையா, நெட்டையா, குண்டா, ஒல்லியா, அவன் யாருன்னே தெரியாது. ஆனால் ட்ரெயினில் நிம்மதியாக படுத்துட்டு போகிறீங்களே, ஏன் இந்த டிரைவர் மீது நம்பிக்கை வைக்கிற நீங்கள் ஏன் தேவன் மீது நம்பிக்கை வைப்பது கிடையாது? பஸ்ஸில் எல்லாரும் போகிறோம், இங்கேன்னு சென்னைக்கு போகிறோம், லைட்டெல்லாம் அணைச்சிட்டு டிவியை போட்டுறான், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறான், எல்லாம் புஷ்பேக்கில். சில பேர் டிவி பார்த்துட்டே போகிறாங்க, சில பேர் தூங்கிக்கிட்டு போகிறாங்க, சில பேர் செல்லை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. எல்லாம் டிரைவர் மீது நம்பிக்கை. இவன் என்னை உயிரோடு கூட சென்னையில் கொண்டு போய் சேர்ப்பான், நம்பிக்கை வைக்கிறீங்களே. ஏன் டிரைவர் மீது நம்பிக்கை வைக்கிற நீங்களும் நானும் ஏன் தேவன் மீது நம்பிக்கை வைப்பது கிடையாது? கிறிஸ்துவுக்குள் பிரியமான, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மார்த்தாள்கிட்டையும் அதே வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? விசுவாசிங்க தேவன் மீது, அவர் செய்வார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, வாக்குமாறாம் மனு புத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னா சொன்னது தான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் மீது நம்பிக்கை வைங்க, தேவன் மீது விசுவாசம் வைங்க.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிறைவேறணும்னா விசுவாசிங்க. முதல்ல ஆண்டவர் எனக்கு செய்வார். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்கள் காரியங்கள்லாம் வாய்க்கும் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க, அவ்வளவு கூட்டம், அவளுக்குள்ள விசுவாசம். இயேசுவை எப்படியாவது தொட்டா போதும், அவரை தொட வேண்டாம், அவள் வஸ்திரத்தை தொட்டா போதும், நான் சுகமாவேன். அவளுக்குள்ள விசுவாசத்தை பார்த்தீங்களா? கூட்டத்துளுக்க முண்டி அடித்து கையை உள்ளிட்டு நேரம் அங்கே போய் ஒரு டச், இயேசுடைய வஸ்திரம், ஒரு வல்லமை வருகிறது, அவள் சுகமாகிறாள். அந்த விசுவாசத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கட்டுக்களவு இருந்தால் போதும். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் போகும். அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்கிறதா? வேதத்தில் பார்த்தீங்கன்னா சகரியாவை குறித்து பார்த்தீங்கன்னா தேவதூதன் சொல்கிறாரு, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இப்போ கேட்க மறந்துட்ட. ஆனால் நீ சொன்னதை ஆண்டவர் கவனிச்சுட்டு உனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்கணும்னு அவன் நம்பலை. நானக்கா எனக்கு வயசாகிருச்சு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? உடனே தேவதூதன் சொன்னார், குழந்தை பிறந்து பெயர் வைக்கும் அளவும் நீ ஊமையாக இருப்பாய். ஒரு பனிஷ்மெண்ட். ஆண்டவர் சொன்னால் நம்பியிருங்க, அவிசுவாசப்படாதீங்க. சகரியா அவிசுவாசப்பட்டான், கொஞ்ச காலம் ஊமையாக இருந்தான். அந்த தண்டனை நம்மளுக்கு வேண்டாம். ஆண்டவர் சொன்ன விசுவாசிங்க, நம்புங்க. நான் ஒரு மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு அக்கா வந்தாங்க, வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறேன், வீட்டுக்காரங்க ரொம்ப திட்டுறாங்க, இன்னும் 10 மணிக்கு மேலே வர, தண்ணி ரொம்ப செலவழிக்கிற, ஆணி அடிக்கிற, வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு. நான் சொன்னேன், அடுத்த வருஷம் பாருங்கள் நீங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு. அவங்க சிரித்தாங்க. ஏன்? இவர் சம்பாதிக்கிற பணமே இங்கே வட்டிக்கும் கடனுக்கும் ஆகுது, இதில் நாங்கள் எங்கே சொந்த வீடு கட்ட? அடுத்த வருஷம் நீங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க, அவ்வளோதான். ஆண்டவர் சொல்கிறார். ஒரு வருஷம் கழித்து ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த சிஸ்டர் வந்தாங்க. என்ன ஞாபகம் இருக்கிறதா? போன வருஷம் எங்கள் ஊருக்கு வந்தீங்க, அடுத்த வருஷம் சொந்த வீட்டில் இருப்பீங்கன்னு. உண்மையிலே எங்களுக்கு சொந்த வீடு கிடைத்தது, நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறோம். எப்படி? எங்கள் பூர்வீக சொத்து ஒன்று இருந்தது, விற்காமல், எங்களுக்கே தெரியாது. அந்த சொத்தை விற்று எங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்தது. அந்த வீட்டில், அந்த பணத்தில் தான் இந்த வீடு நாங்கள் வாங்கினோம். இப்பொழுது சொந்த வீடு. ஆண்டவர் சொன்னார் அல்லவா? இன்னைக்கு நிறைய பேர் சூழ்நிலைகளை பார்க்குறது, ஏன் மாப்பிள்ளையா, ஏன் பிள்ளை டாக்டருக்கா, அதெல்லாம் நோ, நெவர். ஒரு தாய் அதைத்தான் சொன்னாங்க, என் பிள்ளை டாக்டருக்கு படிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறா, சொன்னால் கேட்க மாட்டேறான்னு. பிள்ளைகிட்ட கேட்டேன், நீ என்னன்னு? அண்ணே நான் டாக்டருக்கு தான் படிக்கணும். ரைட், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இதயத்தின் வேண்டுதலை நிறைவாக்குவார். நடந்தது என்ன? அவள் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டாக வந்தா. உடனே கவர்மெண்ட் அவளுக்கு உதவி செய்தது. ரோட்டரி சங்கம், லைன் சங்கம்லாம் உதவி செஞ்சு, உன் படிப்பை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், நீ என்ன படிக்கணுமோ அதை படி, நாங்கள் உதவி செய்கிறோம். நான் டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னான். இன்றைக்கி அவள் 2nd இயர் படித்து கொண்டு இருக்கிறார். நிறைய பேர் அதைத்தான் சொல்கிறான், நடக்குமா நடக்குமானா, ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கிரகிக்க முடியாத காரியங்கள், அதிசயமான காரியங்கள், நம்ம புத்திக்கு எட்டாத காரியங்கள், மகத்துவமான காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் எல்லாத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 17:1 எடுத்து வாசி பாருங்கள். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன், மறந்துடாதீங்க. விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும்.
அப்பா, அவிசுவாசத்தை எல்லாம் எடுத்து போடும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். உம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து, உம்மது மீது விசுவாசம் வைத்து, அவங்க ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்கிறார்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பாராட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஒவ்வொருத்தையும் நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேங்கிறதாவே. ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும், ஒவ்வொருத்தருடைய ஜெபத்துக்கு பதில் தாரும். எத்தனை நாட்கள் தான் ஜெபிப்பது, எத்தனை வருடங்களாக ஜெபிப்பது என்று கண்ணீரோடு சில பேர் சோர்ந்து போய் ஜெபிக்காமலும் விட்டு விட்டார்கள்ப்பா. அவர்களெல்லாம் நீர் நினைத்தரலும், அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக என்று நான் நினைக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you. God bless you.